வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 7th சாப்டர் டெசிமல்ஸ் தான். எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் டைரக்டட். இப்போ கொடுத்துருக்கதை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 30 பைசே இன்ட்டு ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை 30 பைசாவை ருப்பீஸில் பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை பைசா ஒரு ரூபா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 100 பைசா ஒரு ரூபா. அப்போ 30 பைசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரூபாயில் எழுதும்போது 30/100ன்னு எழுதணும். அப்போ 30/100ன்னு எழுதும்போது என்னது 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போமா? அப்போ 0.30 ருப்பீஸ். ஓகேவா? இப்போ சம்பி பாருங்கள். 15 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர். 15 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர்னு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். 1 மீட்டர் = 1000 கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியும். அப்போ 15 மீட்டர் 15/1000 பண்ணுவோம். அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 0.015 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இன்ட்டு மீட்டர். சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 100 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியுமா? 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 102 சென்டிமீட்டர்னால் 102/100 மீட்டர். அப்போ 102 இருக்கா? அப்போ 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 0 முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 1.02 மீட்டர்னு வரும். ஓகேவா? 1.02 மீட்டர்னு வரும். இது 102 இருக்கனால 1 மீட்டர் தனியாக எழுதிட்டு 0/100ன்னு எழுதுகிறோம். இப்படியும் எழுதலாம், இல்லை டைரெக்டாக இங்கேயே ஆன்சர் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 15 கிராம் கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 15 கிராம் = 15/1000 கிலோகிராம். அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி போய் வைக்கணும். அப்போ 0.15 கிலோகிராம்னு வரும். ஓகேவா? இங்கே மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். சம் ஈயில் 75 மீட்டர் 75 சென்டிமீட்டர் இன்ட்டு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 75 மீட்டர் அப்படியே தான் இருக்குது. 75 சென்டிமீட்டர் மட்டும் மீட்டராக மாத்திரக்கு என்ன பண்ணணும்? 75/100. அப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். 75.75 மீட்டர்னு வரும். ஓகேவா? இப்போ 32 லிட்டர் அண்ட் 3 மில்லி லிட்டரை லிட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 32 லிட்டர் இருக்குது. 3 மில்லி லிட்டர் மட்டும் பண்ணணும். 1 லிட்டர் = 1000 மில்லி லிட்டர். ஸோ என்ன பண்ணுவோம்? மில்லி லிட்டரை 3/1000 எழுதிடுவோம். அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது. முன்னாடி 2 0 ஆட் பண்ணணும். அப்போ 32.003 லிட்டர். ஓகேவா? அடுத்து சம் ஜி பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். 2 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர்னால் 2 மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றுறோம். மில்லிமீட்டரை சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ 2/10 சென்டிமீட்டர். அப்போ 0.2 1 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சா போதும்ல. 0.2 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து 925 பைசே இன்ட்டு ருப்பீஸ். அப்போ அதை 100ஆல் ருபீஸாக மாத்திரக்கு என்ன பண்ணுவோம்? 100ஆல் டிவிசிபிள் பண்ணுவோம். 100ஆல் டிவிசிபிள் பண்ணோம்னா 9.25 ருப்பீஸ்னு வரும். ஓகேவா? 9 ரூபா 25 வரும். இப்போ சம் ஐ பார்த்தீங்கன்னா 80 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். மில்லிமீட்டரை சென்டிமீட்டரை மாற்றுறோம். இப்போ தான் பார்த்தோம். மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றணும். என்ன பண்ணணும்? 10ஆல் டிவைட் பண்ணணும். 80/10 1 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 8.0 சென்டிமீட்டர் வரும். 0 போடணும்னு அவசியம் இல்லை. ரவுண்டாக 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ 1790 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர்னால் மீட்டரை கிலோமீட்டர் மாத்திரக்கு 1000ஆல் டிவிசிபிள் பண்ணுவோம். ஸோ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 1.79 கிலோமீட்டர். 790 இருக்கிறனால 3 டிஜிட்டுக்கு முன்னாடி 0 போடணும்னா போடலாம், போடாமையும் இருக்கலாம். அப்போ 1.79 கிலோமீட்டர்னு வரும் ஆன்சர். ஓகேவா? அடுத்து சம் கே பார்த்தீங்கன்னா 2785 கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறோம். 2.785 கிலோகிராம். நான் பிரிச்செல்லாம் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக பார்த்துக்கோங்க. அடுத்து 80 சென்டிமீட்டர் 80 மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? 10ஆல் டிவிசிபிள் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ 80 சென்டிமீட்டர் + 80/10 சென்டிமீட்டர். அப்போ 0.8 தான் வரும். ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைப்போம். அப்போ 8 தான் வரும். அப்போ 88 சென்டிமீட்டர் வரும். 80 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஸோ 88 சென்டிமீட்டர்னு வரும். அடுத்து சம் எம் பார்த்தீங்கன்னா 27 கிலோகிராமு அண்ட் 20 கிராம் இன்ட்டு டோட்டலாக கிலோகிராமாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 20/1000ன்னு போடுவோம் கிராமுக்கு. இது கிலோகிராமில் தான் இருக்குது. அப்போ இது மட்டும் 3 டிஜிட் தள்ளி போவோமா? 2 டிஜிட் தான் இருக்குது. முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணுவோம். அப்போ 27.020 கிலோகிராம். இதை மட்டும் நீங்கள் கவனமாக எழுதுனா போதும்.
2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா அப்போ அங்கே 1 டிஜிட் தான் இருந்தால் என்ன பண்ணுவோம் முன்னாடி ஜீரோஸ் ஆட் பண்ணணும் ஓகேவா இப்போ சம் என்ன பார்த்தீங்கன்னா 725 மில்லிலிட்டர் லிட்டராக மாற்றணும் 725 டிவைடட் பை 1000 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சா 0.725 லிட்டர் அடுத்து 10 கிலோமீட்டர் அதாவது 10 கிலோமீட்டரை 100 மீட்டரா 10 கிலோமீட்டர் அந்த 100 மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 10 கிலோமீட்டர் கொடுத்தாங்க 100 மீட்டர் மட்டும் என்ன பண்ண போகிறோம் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் 100/1000 அப்போ 3 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும் அப்போ 10.1 கிலோமீட்டர்னு வரும் புள்ளிக்கு அப்புறம் அங்கிட்டு வர ஜீரோலாம் நமக்கு தேவையில்லை அப்போ 10.1 கிலோமீட்டர் ஓகேவா புரிஞ்சதா உங்களுக்கு 7.4ல் ரிமைனிங் இருக்க சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ செல்லமே பாய்